எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த சீசனில் நிறைய மாங்காய் கிடைக்கும். ஸோ மாங்காய் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மாங்காய் இருந்துச்சுன்னா குழம்புக்கு லீவ் விட்டுட்டு மாங்காய் சாதம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கிரேட்டரில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கிறேன். போதும், துருவியாச்சு. ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் வேர்க்கடலை, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் வந்து தாளிச்சிடலாம் எண்ணெயிலே போட்டு. வேர்க்கடலை வந்து தோல் எடுத்தும் போடலாம், தோலோடையும் போடலாம். நான் தோலோடு போட்டால் தான் எனக்கு பிடிக்கும், அதனால் அப்படி போட்டிருக்கேன். அப்புறமா 2 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய் வந்து லைட்டாக கீரி போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து அந்த எண்ணெயிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருந்த மாங்காய் துருவலை வந்து எண்ணெயிலே போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடுறேன். மாங்காய் துருவலுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போடுறேன், ஏன்னா நான் சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருக்கேன். இப்போ கொஞ்சமாக மாங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா மாங்காய் துருவல் வந்து நல்லா வெந்து சாதத்தோடு மிக்ஸ் ஆகிடும். அதனால் வாயில் சும்மா கடிப்படுறதுக்காக அது மாதிரி கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த சாதத்தை இதில் போடுறோம். 3 கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு மாங்காய்க்கு. மாங்காய் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு புளிப்பு இல்லை. உங்களுக்கு நல்லா புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் 4 கப் அளவு கூட சாதம் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா மாங்காய் சாதம் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டான மாங்காய் சாதத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கறதுக்கு இது லெமன் ரைஸ் மாதிரி இருந்தாலும் இது வந்து மாங்காயோட டேஸ்ட்டில் இருக்கிற சாதம் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் கட்டி கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. பாய்.